இது என்ன கூத்து? கன்ஃபார்மா உள்ள திருட்டு பசங்க தான் இருக்கா? கடவுளே, உன் கல்யாணத்தை விட உள்ள இருக்கிற கடவுள் தான் எனக்கு முக்கியம். இல்லன்னா என் வேலையே போயிடும். பண்ண போறேன். வாயை மூடிட்டு சும்மா இருயா. இப்ப வரீங்களே, திருடுங்க ஓடிட்டாங்களே. புடிங்க, இவங்க தான் திருடுங்க, புடிங்க. என்னைய மாட்டி விட்டிய? ஐயரே, இவங்க கூட நீ என்ன பண்ற? இவங்க கூட நான் எங்க வந்தேன்? பூஜை செய்யல நான் வந்தேன். அர்த்த ராத்திரி என்னையா பூஜை? அர்த்த ராத்திரில பூஜை செஞ்சாதான் நம்ம கிராமம் சுபிட்சமா இருக்கும். அர்த்த ராத்திரி என்னையா பூஜை பண்ணுவாங்க? என்ன பூஜை கேட்டா எப்படி சொல்லுவேன்? ராதா, அம்மா ராதா, 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 ராதா. உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கலான்னு தான் போன் பண்ணேன். சொல்லுங்க சம்பந்தி. அர்ஜென்டா ஒரு பார்ட்டிக்கு 50 லட்சம் ரூபாய் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. பில்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. அதுக்காக உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஐயோ, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னா அந்த 50 லட்சத்தை நீங்களே கொடுத்துருங்க. எப்படியும் உங்க பொண்ணு கொடுக்க தானே போறீங்க. உடனே நான் கொடுத்து அனுப்புறேன் சம்பந்தி. நம்ம 2 பேருக்கு நடுவுல இன்னொருத்தர் எதுக்கு? அந்த செக்கை நீங்களே எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஒரு 1/2 hourல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகட்டுங்க, வந்துடுறேங்க. தேங்க்ஸ் சம்பந்தி. ஐயோ, இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. நல்லது. நிஜமா உனக்கு அவ்வளவு பணம் தேவைப்பட்டுதான் அவரை கேட்டியா? இதுல என்னமா தப்பு இருக்கு? எப்படியோ சம்பந்தம் முடிச்சாச்சு. அந்த வீட்டு பொண்ணு நம்ம மருமகளா வரப்போறா. அப்படி இருக்கிறப்ப கொடுக்கல் வாங்கல என்ன தப்பு? கல்யாண பொண்ணு வீட்டுல இப்படி கேக்குறது தப்புடா. அம்மா, அந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க. வீட்டுக்கு வர போற மருமகளுக்கு எத்தனை புடவை வைக்க போறீங்க, எவ்வளவு நகை கொடுக்க போறீங்கன்னு அவங்கள போய் கேளுங்க. கீழ்த்தரமான வேலையை செஞ்சுக்கிட்டு தலையை குனிஞ்சா சரியாயிடுமா? வாயை திறந்து பேசு. எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் நானும் மனுஷன் ஐயா. இவன் எல்லாம் இருக்கிறவன். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இவர் கூட சம்பந்தம் வச்சுக்கணும்னு நான் நினைச்சது தப்பா ஐயா? வாய முடுற. ஏய், உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட அப்பா இருந்தான்னா இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் எந்த காரணத்தை கொண்டு பெண் குழந்தையவே பெத்துக்க மாட்டாங்கடா. மலடியா இருக்கிறது கூட வெக்கப்பட மாட்டாங்கடா. மனுஷனா பிறக்கிறது பெருசு இல்லடா, மனுஷனா வாழ்றதுதான் பெருசு. நீ அவங்களுக்கு நல்லது செய்யலனா கூட பரவாயில்ல. இனிமே இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செஞ்சு இவங்க 2 பேரோட பாவத்தை சம்பாதிச்சுக்காத. பால்ராஜ், கோர்ட் வேணா உன்னை நிரபராதின்னு நிரூபிச்சிருக்கலாம். ஆனா உன் முண்டாட்டி சாவுக்கு நீதான் காரணம்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீ இந்த ஊர்ல இருக்கிறது நாங்க செஞ்ச பாவம் நினைச்சுக்கிறோம். இனிமே இந்த மாதிரி கேவலமான வேலை செஞ்சு நல்ல குடும்பங்களை நாசமாக்கணும்னு நினைச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். எந்த குழந்தையோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைச்சியோ அந்த குழந்தையோட காலில் விழுந்து மன்னிப்பு கேள்ற. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு அதுதான் சரியான தண்டனை. இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அப்புறமா சொல்றேன். இப்ப கட்ட ஊத்து விடுங்க. நில்லுடா. என் பொண்ணுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு இது சரியான தண்டனை இல்ல தலைவர் ஐயா. ஏன் அப்படி சொல்ற துளசி? சொல்லட்டும், விடுங்க. நீ சொல்லுமா. என் பொண்ணு காலை தொட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட அந்த பாவிக்கு அருகதை இல்ல. அவனுக்கு சரியான தண்டனை அவன் கைக்கு விலக மாட்டுறதுதான். அவனுக்கு மட்டும் இல்ல, கண்ணை மூடிக்கிட்டு அவன் காலை கழுவி கன்னியாதானம் பண்ணணும்னு நினைச்சானே அந்த பெரிய மனுஷன் கையிலேயே விலக மாட்டணும். நீ பேசுறது நியாயம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேமா. என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட புருஷன். உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறது இதுதான் நினைச்சீங்கன்னா இந்த தாலியை இப்பவே அர்த்தம் மூஞ்சில எறிகிறேன். இத்தனை வருஷமா என்னோட வாழ்க்கையில என் தீர்ப்பு மிஞ்சின ஒரு நல்ல தீர்ப்பு முதல் முறையா இன்னைக்கு தான் கேட்கிறேன். இது ஒரு தாயோட வயிறு எரிஞ்சு அந்த நெருப்புல இருந்து வர்ற ஒரு உண்மையான தீர்ப்பு. இதுக்கு நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் தலை வணங்குறோம். போலீஸுக்கு போன் பண்ணுங்க.